இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஒரு விடயத்தை தெரிவித்தார். அவருக்கு எங்கால இந்த விஷயங்கள் கிடைத்தது என்பது குறித்து எங்களுக்கு தெரியாது. அவர் தான் இன்று பார்லிமெண்டத்தில் தெரிவித்தார். 11 மணித்தியாலங்கள் இந்த கப்பல் இலங்கை துறைமுகத்திற்குள் வருவதற்கு அனுமதி கோரியிருந்ததாக, அதாவது அனுமதி கோரி 11 மணித்தியாலங்களாக எந்த விதமான அனுமதியும் கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் அங்கேயே அந்த கப்பல் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த கப்பல் இருந்தவர்களும் உள்ளே தான் இருந்தார்கள். அவை இந்த இலங்கை அரசாங்கம் ஒருவேளை இவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் இவர்கள் துறைமுகத்திற்கு வந்து பாதுகாப்பாக இருந்திருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை முஜிபுர் ரஹ்மான் பார்லிமெண்ட் உறுப்பினர் என்று பார்லிமெண்டத்தில் தெரிவித்திருந்தார். இது என்ன மாதிரியான கருத்து என்று சத்தியமாக தெரியவில்லை. காரணம், இப்போ மத்திய கிழக்கில் ஒரு பெரும் பதற்றம் போல் சூழல், ரைட்? அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டாக இணைந்து ஈரானுக்கு தாக்குதலை நடத்தி வருகின்றது. ஈரான் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அல் கமேனி கூட இந்த தாக்குதலில் உயிரிழந்தார். அதையடுத்து அடுத்த ஆன்மீக தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தொடர்ச்சியாக தாக்குதல் நடவடிக்கைகள் இப்படி மாறி மாறி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் ஏனைய வளைகுடா நாடுகளுக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஈரானாலும் இஸ்ரேலாலும் இப்படி இடம்பெற்று ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விஷயம் சர்வதேச ரீதியாக ஒரு பிரதான பேசுபொருள். எந்த செய்தியை எடுத்தாலும் இன்று இதுதான் பேசுபொருளாக இருக்கின்றது. ஆனால் இன்று இலங்கை பார்லிமெண்டத்திலே பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் தயாசிரி ஜெயசேகர, முஜிபுர் ரஹ்மான், சாமர சம்பத் இடத்தில் சொல்கிறார், இது எங்களுக்கு அடிக்க வந்த ஒரு சம்பவம் தான் இது. அதாவது அமெரிக்கா இலங்கையை தாக்க முயற்சிப்பதற்கான வகையிலே சாமர சம்பத்தும் அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனால் முஜிபுர் ரஹ்மானுடைய கருத்தை பார்க்கும்போது வேண்டுமென்றே இலங்கை இவர்களுக்கு அனுமதி கொடுக்காமல் இவர்கள் அங்கேயே தடுத்து நிறுத்தி வைத்திருந்ததா போலத்தான் முஜிபுர் ரஹ்மான் பார்லிமெண்ட் உறுப்பினருடைய கூற்று அமைந்திருந்தது. ஆனால் இது சம்பந்தமாக அவர் சற்று தெளிவாக விளக்கம் அளிப்பது சிறந்ததாக இருக்கும். காரணம், இது நாடுகளின் அடிப்படையிலே ஒரு மிக முக்கியமான கருத்துக்கள். காரணம், இப்பொழுது வேண்டுமென்று இலங்கை அரசாங்கம் செய்திருந்தால் ஈரான் நாட்டு அரசாங்கம் இலங்கையோடு ஒரு கோபதாபங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம், இப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் இலங்கையில் இருக்கின்றது. இப்போ பாருங்கள், யுத்தம் இடம்பெறுவது மத்திய கிழக்கில். ஆனால் இன்று இலங்கையும் ஏதோ ஒரு வகையில் இந்த வலைப்பின்னலுக்குள்ளே சிக்கியிருப்பது அப்படி பார்ப்பதற்கு மேலோட்டமாக தெரிகிறது. காரணம், இந்த ஈரான் கப்பல்கள் ஈரான் நோக்கி செல்லும் முற்படும் வேளையிலே அவர்கள் இந்த இடத்திலே இருந்து தாக்குதலுக்கு உள்ளான போது அதற்கு இந்து சமுத்திரத்திற்கு தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து அண்மையில் இருப்பது இலங்கை தான். ஆகவே இலங்கையினுடைய பொருளாதார வளையத்திற்குள்ளே தான் EEZ அந்த எக்கனாமிக்கல் ஜோன், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ளே தான் இந்த தாக்குதல் இடம்பெற்று